புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் பக்தியிலும் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து நடக்க வேண்டும். இவ்வாறாக நமது ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை கடைபிடித்து வாழ்வோமாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமென். நல்ல பிரசங்கம். சிறு பிள்ளைகளும் நன்றாக புரிந்து கொள்ளும்படி பிரசங்கத்தீர். உமது உழைப்பால் இந்திய தேசத்தில் கிறிஸ்துவ மதம் நிலைத்து நிற்கும். எரிச்சல் உலகமே எரிச்சல். வாழ்க ராமநாதபுரத்து அரசர் வளர்க உமது செங்கோல். மன்னர் மன்னா, நமது மரவ நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மறவர்களின் பொருளாதாரம் ஓங்குகிறது, நாடெங்கும் செல்வம் குவிகிறது. மறவர்களின் தொழிலான கொலை கொள்ளை முதலியவை சீருடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் வெள்ளமாக வந்து கஜானாவை குவிகிறது. சிற்றரசர்களின் கப்ப பணம் சீராக வந்து கொண்டிருக்கிறது. அரசர் அவர்களின் புகழ் எங்கும் ஓங்குகிறது. மன்னர் வாழ்க. குதிரைப்படை தலைவன் பூராஜாவன் உடல் முறுக்கேறிய வீரர்கள் 4 வகை படையிலும் குவிந்து உள்ளன. விரைந்தோடும் வீர குதிரைகள் நம்மிடம் நிறைய உள்ளன. சோழ மன்னன் சூழ வந்தாலும் சேர மன்னன் முற்றுகையிட்டாலும் நம்மை முறியடிக்க முடியாது. நவாப்புகளே வந்தாலும் நமது படையை நசுக்க முடியாது. மன்னர் ஆணையிடுங்கள், படை எந்த நாட்டின் மீது மோதிட வேண்டும். தளபதி போராகத்தவன் அவர்களே, இன்று மன்னரின் நிலையே மாறியுள்ளது. எதையோ எண்ணி எரிச்சல் படுகிறார். மகிழ்ச்சி அடையக்கூடிய எதை சொன்னாலும் எரிந்து விழுகிறார். ஒரு வீர குதிரை வந்துள்ளது என்று சொன்னால் போதும், உடனே ஏறி சவாரி செய்வார். இன்று பல குதிரைகள் வந்துள்ள என்றாலும் ஆறாமுகமே உள்ளாரே. உடல் கட்டு நிறைந்த வீரன் ஒருவன் கிடைத்தால் போதும், உச்சி முகந்து முத்தமிடுவார். இன்று பலர் வந்துள்ளது என்றாலும் தாசனமாய் உள்ளாரே. மன்னர் மன்னா வாழ்க. இந்த மணியம் உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நாட்டை கவிழ்க்க செலுத்திய 3ஆம் தலைவன். ராமநாதபுரத்து இறைவனே வாழ்க. சேலம் நாட்டு ஒற்றன் வணிகன் போல் வேடமிட்டு வந்து நமது ஆயுத கிடங்கு உழவு பார்த்தான். என்ன வினோதம்! மன்னரின் மனம் நிலை இழந்துள்ளதோ? விசாரணையின்றி தர்பார் களத்திலேயே குற்றவாளிகளை குத்தி வீழ்த்துகிறாரே. மன்னவா, என்னை மன்னியும். தளபதியும் மன்னித்தரலாம். உலகமே எரிச்சல். மேன்மை தாங்கிய மன்னரின் எரிச்சலின் காரணம் என்னவென்று சொல்ல முடியுங்களா? எரிச்சல் உடலிலே எரிச்சல் எதற்கு? உள்ளத்திலே எரிச்சல் காரணம் உலகமே எரிச்சல். ஏனென்றே தெரியவில்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நமது அரசர் அவர்களின் எரிச்சலின் காரணம் என்னவென்று தெரிந்து உடனே அதற்கு நிவர்த்திகரம் செய்ய வேண்டும். வீரர்களே, நமது மரபு நாட்டு கோயில் ஐயர்களின் தலைவர் சடகோபர ஐயரையும் அவரது சாஸ்திர குழுக்களையும் அழைத்து வாருங்கள். அங்க போய் பேசிக்கிறாங்க. அரசரின் உடலிலே உள்ளத்திலே இனம் புரியாத எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணம் தெரியாமல் புழுங்குகிறார், வெந்து வேதனை அனுபவிக்கிறார். காரணம் என்னவென்று அறிய வேண்டும். என்னது? அரசருக்கு எரிச்சலா? அரசர் எரியாளா? ஐயோ, அரசர் எரிஞ்சா நான் அதே எரிஞ்சுமான். ஐயர்கள் இப்படி அமருங்கள். அந்த சராசர மண்டலேஸ்வர விக்னேஸ்வர பிரயோகம் செய்து காரணம் கண்டிடுவோம். நரங்கர சரசாயிர கணமக கதிரேச சுர்வலோக சல்லாவின
கன ஜோசிய கார்மேக தங்களே